தாத்தாவோட வழுக்க தலைய தடவி விட்டுக்கிட்டே பேரன் கேட்டான், ஏன் தாத்தா உன்னோட தலை வழுக்கையா இருக்கு? கேட்டவனுகிட்ட கொஞ்சிக்கிட்டே தாத்தா சொன்னாராம் இத, அடே பேராண்டி, நான் இளவட்டமா தெரிஞ்சப்போ எனக்கு நிறைய தலைமுடி இருந்துச்சு. நானும் உன் பாட்டி மாதிரியே முடிய அள்ளி முடிஞ்சுக்கிட்டு தான் அலைஞ்சேன். அப்போலாம் வீட்டுல ஒரே கஷ்டம். 7 வருஷமா மழை இல்ல, வறுமை வாட்டி வாட்டி எடுத்துச்சு. என்னதான் கடவுள்கிட்ட வேண்டுனாலும் கஷ்டம் போகவே இல்ல. கஞ்சிக்கு கூட வழி இல்லாம அலைஞ்சோம். பல நாள் கொலப்பட்டினியா கிடந்தோம். கிழங்குகளை நோண்டி நோண்டி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அப்போ நானு கடவுள் மேல செம கடுப்பா இருந்தேன். கடுகடுன்னு காண்டா இருந்தேன். ஒரு நாள் திடுது பொண்ணு என் முன்னாடி கடவுள் வந்து நின்னாரு. என்ன வர வேணும்னு கேட்டாரு. நான் தான் ஏற்கனவே காண்டா கடுப்பா இருந்தேன்ல, ரொம்ப கோபமா சொல்லிவிட்டேன், ஒரு மயிர் வேணாம் போ. அவ்வளவுதான், என் தலை மொட்டையாகி போச்சு. இதோ ஒரு மொட்டை கொசுறு உரையாடல். ஏன்பா காந்தி தாத்தாவுக்கு முடியே இல்ல? உண்மை பேசுறவங்களுக்கு முடியே இருக்காதுடி, அதனாலதான். அப்படியா? அதான் பொண்ணுகளுக்கெல்லாம் முடி அவ்வளவு நீளமா இருக்கோ? கடுப்பான பேச்சு, கனத்த முடி போச்சு. ஊரக கதைகள், ஊர்பட்ட செய்திகள். வறுமையின் உச்சத்தில் மூளையும் வறண்டு போகின்றன. வழுக்கை தலை வழக்கு, வளமான வழக்காற்று காரண கதைகள் இருக்கு. தலையில் கொட்டிய பிறகும் தலைமுடி கொட்டிய பிறகும் தான் சில விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கின்றன. பிறக்கும் போது எல்லோரும் மொட்டை தலையுடன் தான் பிறக்கிறோம், நினைவில் கொள்க. கயிறு அருந்த போதுதான் பரந்த பட்டத்திற்கு தெரிந்தது உயரம் தனதல்ல என்று. ஆகவே தலைமுடி முடிய முடிய தலை கணம் தவிர். இது ஒரு வாண்டோட இதய குமுறல். சாமிக்கு மொட்டை போடணும்னு தான் சொன்னாங்க. நானும் சரின்ட்டு போனேன், நம்பித்தான் போனேன். கடைசியில எனக்கு மொட்டை போட்டு விட்டானுங்க. அருமையான